மதுரை விமான நிலையத்துக்கு பாண்டிய மன்னர்கள் பேர் வைக்கணுமா? எங்களுக்கு ஒரு பெருமை இருக்குது, வரலாற்று பெருமை. பாண்டியன் நெடுஞ்செழியன் தலையணங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் வைங்க, யாரும் எதிர்க்க மாட்டாங்க. புரியுது? ஏன்னா நாங்கள் எல்லாரும் பாண்டியர் மக்கள், எங்களுக்கு எவனும் இல்லை, எங்கள் பாட்டம் பேரை வச்சுட்டு போ. பாண்டிய மன்னர் ஒருத்தரா 2 பேரா? சீமான் கணக்கு தெரியுமா உங்களுக்கு? பாண்டிய மன்னர்கள் எத்தனை பேர்னு கணக்கு தெரியுமா? மொத்தம் எத்தனை மன்னர்கள்னு? அதில் தலை சிலந்து உலங்கிறவங்க யாருன்னு தெரியுமா? அந்த ஆள் ஒரு பேரை சொல்லி அவர் பேர் பாண்டிய மன்னன் வைக்கணும்னு சொல்ல வேண்டியது தானே. அது இல்லாமல் பாண்டிய மன்னர்கள் பேரை வைக்கணுமா? ஏன்னா இவங்கெல்லாம் தமிழர்கள் அது இல்லையா? உங்கள் சாட்டை சேனலில் சாட்டை துரைமுருகன் வீடியோ நேற்று பார்த்தேன். அவர் சொல்கிறார் முத்துராமலிங்கத்தேவர் பேர் வைக்கிறது தான் கரெக்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் தொழிலாளர்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தார், தொழிற்சங்கங்களுக்கு தலைவராக இருந்தார், தொழிலாளர்கள் அமைப்புக்கு தலைவராக இருந்தார்னு உங்கள் கட்சியை சேர்ந்தவரையும் சொல்கிறார். ஆனால் நீங்கள் வந்துக்கிட்ட பாண்டிய மன்னன் பேர் வைக்கிற பாண்டிய மன்னன் பேர் சொல்லி 2 ஜாதிக்குள்ளே சண்டை இழுத்து விட்டா பார்த்தாலும் நீங்கள் தமிழர்கள்னு சொல்கிறீங்களே. தமிழனில் இது யாருக்காச்சும் பேர் வச்சா உங்களுக்கு எதுக்கு? உங்களுக்கு ஏன் கோபம் வருது? அவர் பேர் வச்சா கோபமா? அவர் வெள்ளைக்காரனுக்கே இது விட்ட பண்ணவர். ஜல்லிக்கட்டு நடக்கும்போது ராஜாஜி வெள்ளைக்கார துறையை கூட்டிகிட்டு வந்தார், கவர்னர் ஜெனரலை பாருங்கள் ஜல்லிக்கட்டுன்னு. உடனே ஒரு அறிக்கை விட்டார், இந்த தடவை ஜல்லிக்கட்டை நடத்தாத, வெள்ளைக்காரன்ட்ட இவர்களெல்லாம் எப்படிப்பட்ட முரடர்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சு நம்மளை காட்டி கொடுப்பதற்காக வெள்ளைக்கார துறைவர்களாம் நிறுத்து ஜல்லிக்கட்டுன்னாரு. தமிழ்நாட்டில் முதலில் ஜல்லிக்கட்டு அப்போ தான் நிறுத்தப்பட்டது. அப்படிப்பட்ட மக்கள் ஆதரவு கொண்டவர், தென் தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுத்தவர், அவர் பேர் நிறுத்தி வச்சா உங்களுக்கு ஏன் கோவம் வருது சீமானு? உங்களுக்கு அவர் தமிழர் இல்லையா? தமிழன்கிறீங்க, தமிழனையே பிரித்து பார்க்குறீங்க, தமிழன் வந்துட்டால் ஜாதியை பார்க்குறீங்க. சீமான் அவர்களுக்கு கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம். வாயை மூடிட்டு சும்மா இருங்க.